நபீல் வியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தீய சக்தி விரட்டிட்டோம், தூய சக்தி வந்துட்டோன்னு ஆட்சியில் அமர்ந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்காக தான் இந்த பதிவு. ஆட்சி அமைக்க மெஜாரிட்டிங்கிற அந்த மேஜிக் நம்பர் கிடைக்காம இருந்த நேரத்தில் வாண்டடா வந்து வண்டியில் ஏறின காங்கிரஸை நீங்க ஆற தழுவி வரவேற்றத ராசதந்திரம் கூட சொல்லலாம். மதவாத சக்திகள் உள்ள வந்துடக்கூடாதுன்னு திமுகவோட கூட்டணி கட்சிகளை வெளியிலிருந்து ஆதரவு தர வச்சு உங்க ஆட்சியை தக்க வைக்க உதவி பண்ண ஸ்டாலின் சாரோட பெருந்தன்மையை கூட ஏத்துக்கலாம். இப்ப நீங்க முதல்வர், ஒரு தூய சக்தியும் கூட. அப்புறம் எதுக்கு செங்கோட்டையனை வச்சு அதிமுகவை உடைச்சு? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கடந்த ஆட்சியில் அங்கொன்னும் இங்கொன்னுமா நடந்த கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமைகளை ஸ்டாலின் மேலே பழியை சுமத்தி மிகைப்படுத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே, இப்போ சட்டம் ஒழுங்கு சரியாயிடுச்சா சார்? நீங்கள் ஆட்சிக்கு வந்த இந்த 10-15 நாள்லேயே நடந்த பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள் எத்தனை? சமீபத்தில் கூட திருச்சியில் ஒரு பையன் அந்த பார்க்கில் வச்சு அந்த பொண்ணை துப்பாட்டாவால் கழுத்தை நெரிச்சு அவள் ஏறக்குறைய மயக்கமாக இருக்கிற அந்த நேரத்தில் கல் எடுத்து அவள் தலையில் அடி அடி நடிக்கிறான். அப்போ உங்களுடைய அந்த சிங்கப்படை, அந்த அதிரடிப்படை எங்கே சார் போச்சு? இப்படி கேட்குறது நியாயம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் கேட்டிங்களே சார், நியாயமா சார்? சரி, இதையும் விடுங்க. ஊழலை ஒழிக்க வந்த தூய சக்தின்னு சொல்லிட்டு அதிமுகவை உடைச்சு 25 எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசுனது எந்த வகையில் சார் நியாயம்? சேலம் சிவகுமார் 100 கொடுத்தா 200, 500 கொடுத்தா 1000ன்னு பல ஆயிரம் பேரை ஏமாற்றி கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா சொத்து சேர்த்த சேலம் சிவகுமார் இப்போ உங்களோட கட்சியில் இருக்காரு. ஊழலுக்கு பேர் போன செங்கோட்டையனை உங்கள் கூட வச்சுக்கிட்டு, அதுவும் ஃபினான்ஸ் மினிஸ்டராக உங்கள் கூட வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிப்பேன்னு சொல்கிறது நிச்சயமாக காமெடி தான். என்ன ஒன்று, சிரிக்க தான் முடியல. 25+ branches and still growing. Arabian Garden Seafood Restaurant.